மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகளை பள்ளிகளில் நுழையவிட மாட்டோம் என்றும் கூறினார். படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். நடப்பு கல்வியாண்டு முதலே மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதாக கூறிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக கூறினார். சிஎம் வாயிலிருந்து வார்த்தை வந்தாலும் சரி, அவர் கையிலிருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜியோ மாதிரி தான். 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பார்வையில் கல்வி என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சியை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் தேர்ச்சியினை தீர்மானிக்க ஆண்டு இறுதித் தேர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்வியில் தெருக்கூத்து, நடனம், நாடகம் உள்ளிட்டவை கட்டாயமாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கல்விக் கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கையின் காப்பியாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை தவிர மீதமுள்ள 95 விழுக்காடு தேசிய கல்விக் கொள்கையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாணவர்கள் நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு, அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை. அது அப்படி ஈயடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்கு. அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதியான இன்று பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்ததற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேச்சுவார்த்தை நடத்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அன்புமணி நேரடியாக ஆஜரான நிலையில் காணொலி வாயிலாக ராமதாஸ் ஆஜரானார். இருவரிடமும் நீதிபதி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என உத்தரவிடப்பட்டது. ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஈகோ காரணமாகவே பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ராமதாசும் அன்புமணியும் தந்தை மகனாக கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக பல ஆண்டுகளாக ஒன்றாக உழைத்ததால் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக தீர்ப்பு விவரத்தில் குறிப்பிட்டுள்ளார். காணொலி மூலம் ஆஜரான ராமதாஸ் அன்புமணியுடன் பேச விரும்பவில்லை என தெரிந்த பிறகு வழக்கு தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையில் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்ற தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்க பதிவில் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஜனநாயக முறையில் விவாதிப்பதற்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டு நிர்வாகிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாமக நிறுவனருக்கான அதிகாரங்கள் என்ன என்பது குறித்து அக்கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். அவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம். அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி 13 மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்க முடியும் எனவும் தலைவர் தான் தலைமை தாங்க முடியும் என்றும் தெரிவித்தார். திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான உறையூர், தில்லைநகர், தென்னூர், மன்னார்வரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பெரம்பலூரில் வேப்பந்தட்டை, ஆலந்தூர், செட்டிகுளம், குன்னம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி, கிருங்காக்கோட்டை, செல்லியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. மதுரை மாவட்ட
மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கள்ளிவேலிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு 50% அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, புதினுடன் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் உக்ரைன் போரின் தற்போதைய நிலை குறித்து புதின் எடுத்துரைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா மாநாட்டிற்கு புதின் வருவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது 50% வரி விதித்ததால் அந்த நாட்டுடன் நடந்து வரும் ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அமெரிக்காவுடனான ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே பின்பற்றப்படும் நடைமுறைகளின்படி நடைபெறுவதாக ராணுவ அமைச்சக வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் மீது போர் தொடுப்பதால் ரஷ்யாவிற்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது. மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிக வரி விதித்து எச்சரித்து வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான சந்திப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இதுவரை வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், போலி வாக்காளர்களை சேர்த்துதான் சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக வென்றதாக குற்றம் சாட்டினார். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? தேர்தல் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று இபிஎஸ் விமர்சித்த நிலையில் யார் காணாமல் போவார்கள் என்பது தேர்தல் முடிவின் போது தெரிய வரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக காணா போதா, கம்யூனிஸ்ட் கட்சி காணா போதான்றத தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எடப்பாடி சொல்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்த பேனர் காற்றில் பறந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கடல் அலை போல சுருட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக ஆம்பூர் மேம்பாலத்தில் ஒட்டி வைக்கப்பட்ட பேனர் காற்றில் கிழிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அத்தொகுதியின் எம்எல்ஏ தாமோதரன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்த கிணத்துக்கடவு அதிமுக எம்எல்ஏ தாமோதரன் தனது தொகுதியில் 11,700க்கும் மேற்பட்ட இரட்டை பதிவு வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பூத்து சீரமைக்கும் போது மற்றும் இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கும் போது சரியான முறையில் அமைக்கணும். மக்கள் எளிதாக அருகிலே இருந்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான்
வாக்கு திருட்டு விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றிணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுவது 100% உறுதியானதாக கூறினார். बीजेपी की विचारधारा इस संविधान के खिलाफ है और ये हिंदुस्तान के गरीब लोगों का, किसानों का, मजदूरों का, छोटे व्यापारियों का हथियार है और हर कांग्रेस पार्टी का कार्यकर्ता और नेता इसकी रक्षा करेगा. வாக்கு திருட்டு விவகாரத்தில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் அல்லது பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது.